உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 காவல்துறையினரால் செங்கத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா மற்றும் அவரது மனைவி மகன் ஆகியோர் தாக்குதலுக்கு உட்பட்டனர். இந்த தாக்குதல் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு செங்கத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சென்னையில் மேல் சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தியது. இதையடுத்து ராஜா, அவரது மனைவி மற்றும் மகன் சூர்யா ஆகியோர் நேற்றிரவு சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். நைட்டு ஒரு 9-10 மணி அங்கிருந்து வந்தோம். இங்க வந்து வெடிகாலம் 2:30 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு பெட்ல விட்டாங்க. ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, எல்லாம் எடுத்தோம். அதுக்கெல்லாம் காசு கேட்டாங்க. சார் எங்ககிட்ட அதெல்லாம் காசு இல்லை சார், அதெல்லாம் எல்லாம் தான் வக்கீல் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் எடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்புறமா ரிசல்ட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. போயிட்டு எல்லாம் ஸ்கேன் எல்லாம் கொடுத்தோம் டாக்டர்கிட்ட. டாக்டர் வந்து சரி எக்ஸ்ரே நான் பார்த்துக்கிறேன்பா, எல்லாம் சரியா இருந்துச்சுனாக்கா நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க.